वेदांतदेशिक यतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 44, 45 அண்டு 46. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்பில் நாம 43 அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பாதி பார்த்து முடிச்சிருந்தோம். அதன் பிறகு இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 43னுடைய ஒரு பாதி அண்ட் 44, 45, 46. இந்த ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம் கட்கஞ்ச பரமப்ரீதா தூணி சாட்சய சாயகௌ அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய பாவார்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, பாருங்கோ, அத்யந்தம் பிரசன்னஹா ஸ்ரீராமஹா அகஸ்தியஸ்ய ஆக்ஞயா இந்திரேன பிரதத்தம் தனுஹு அபிச்ச கிருபாணம் நம நாச ரஹித பான வாககௌ தூணீச்ச அக்ரஹீத் அப்படிங்கிறதான பாவார்த்தத்தோட கூடின அந்த 43வது ஸ்லோகம் அதுவரை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பாருங்க. என்ன ஸ்லோகம்? வசதஸ்தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரை சக ரிஷயோ அப்யாகமன் சர்வே வதாயா சுரராட்சசாம் சதேஷாம் பிரதிசுஸ்ராவ ராட்சசானாம் ததாவனே. 43 அங்க பாதி பார்த்தோம். மீதி என்ன இருக்கு? வசதஸ்தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரை சக 44வது ஸ்லோகம் ரிஷயோ அப்யாகமன் சர்வே வதாயா சுரராட்சசாம் சதேஷாம் பிரதிசுஸ்ராவ ராட்சசானாம் ததாவனே அப்படிங்கிறது ஸ்லோகம். இதனுடைய பதச்சேதம் என்ன? வசதஹா தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரைஹி சஹ ரிஷயஹ அப்யாகமன் சர்வே வதாய அசுரரக்ஷசாம் சஹ தேஷாம் பிரதிசுஸ்ராவ ராட்சசானாம் ததா வனே இது பதச்சேதா. என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ ராமர் அந்த யாரோட வசிக்கிறார் அப்படின்னாக்கா, வனச்சரைஹி சஹ, அந்த வனத்துல இருக்கக்கூடிய வேடர்கள் அவெல்லாம் தங்கி இருக்கா. அவெல்லாம் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வசதஹா யாரோட அப்படின்னாக்கா, வனச்சரைஹி சஹ, அவெல்லாம் என்ன பண்றா, ராமர் எங்க இருக்காலோ இவா இருக்க இடத்துக்கு ராமர் போயிருக்கார், காட்டுல அங்க வாசம் பண்றார். அப்ப என்ன நடக்கிறது? அந்த வனச்சரைஹி சக அவளோட சேர்ந்து வாசம் பண்ணக்கூடிய அந்த ராமரை ரிஷயா, ரிஷயானா அங்க யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது ராமர் தண்டகாரண்யம் அப்படிங்கிற வனத்துக்குள்ள போயிருக்கார். அது ஒரு இருண்ட காடுன்னு பார்த்தோம். அங்க நிறைய பேர் இருக்கா, காட்டுல வசிக்கக்கூடியவாளும் இருக்கா, முனிவர்கள்லாம் இருக்கா. அவ என்ன பண்றா, முறையா யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த காட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ராமரை பார்க்கறதுக்கு ரிஷயா அபியாகமன், நிறைய பேர் என்ன பண்றா, வரா. யாரை பார்க்கறதுக்கு வரா அப்படின்னாக்கா, ராமரை பார்க்கறதுக்கு வரா இல்லையா? ராமரை பார்க்கறதுக்கு வரா. யாரு? ரிஷயா, நிறைய ரிஷிகள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, ராமரை பார்ப்பதற்காக வரா. பார்க்க வரும்போது என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவ பாருங்க,
ராமரை பார்க்கறதுக்கு ரிஷயா அபியாகமன். யாரு? சர்வே ரிஷயா வந்து என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவளுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, அவ பண்ணக்கூடிய யாகங்களை யஜ்ஞங்களை நிறைய ராட்சசால் என்ன பண்றான்னாக்கா அந்த யாகத்தை பண்ண விடாம தடுக்கிறா. அதனால இந்த விஷயத்தை ராமனிடத்துல பிரார்த்திக்கலாம், நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிஷிகள்லாம் வர வந்து ராமனிடத்துல சொல்றா, பிரார்த்திக்கிறா. இந்த மாதிரி இருக்கு சுவாமி அப்படின்னு அவ சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ராமர் கேட்டுக்கிறார். கேட்டுட்டதோடு இல்லாம அவளுக்கு ஒரு உறுதியும் கொடுக்கிறார். கவலைப்படாதீங்கோ, அவ எல்லாரையும் நான் வதம் பண்றேன், அவளோட யுத்தம் பண்றேன், யுத்தம் பண்ணி அவளை வதம் பண்றேன், உங்களை நல்லபடியா யாகம் நடத்துறதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படிங்கிற பிரதிஜையும் எடுத்துக்கிறேன். அதுதான் இந்த ஸ்லோகம். வனே வனச்சரைஹி சக, அங்க இருக்கக்கூடிய வேடர்களோடு சேர்ந்து வசிக்கக்கூடிய ராமனிடத்துல ரிஷயா அபியாகமன். யாரு? சர்வே ரிஷயா வந்து என்ன சொல்றா? வதாய சுரராட்சசாம், அந்த அசுரர்களை வதம் பண்ணும்படி கேட்டுக்கிறான். சதேஷாம் பிரதிசுஸ்ராவ ராட்சசானாம் ததாவனே. பொழுது அவளிடத்துல சொன்ன பிரகாரம் அவளிடத்துல யுத்தம் பண்ணி அந்த ராட்சசால வீழ்த்துறார். முதல்ல பிரதிஜை பண்ணிக்கிறார், அவளுக்கு வாக்கு கொடுக்கிறார், கவலைப்படாதீங்கோ, நான் வந்து அவளை யுத்தத்துல யுத்தம் பண்ணி வீழ்த்துறேன் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புற. அதுதான் இந்த ஸ்லோகம். வசதஸ்தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரைஹி சக ரிஷயோ அபியாகமன் சர்வே வதாயா சுரராட்சசாம் சதேஷாம் பிரதிசுஸ்ராவ ராட்சசானாம் ததாவனே அப்படிங்கிறது ஸ்லோகம். இதனுடைய ஆகாங்ஷா அப்படிங்கிற ரீதியில் பார்த்தோம்னாக்கா எல்லா பதத்துக்கும் நமக்கு அர்த்தமானது புரிஞ்சிடும். பாருங்க, என்ன ஆகாங்ஷா? அபியாகமன். அபியாகமன்னா வந்தார்கள் இல்லையா? அபியாகமன்னா வந்து சேர்றது, ராமனிடத்துல போய் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கோரிக்கையை ராமனிடத்துல சொல்றதுக்காக அபியாகமன். சரி, யாரெல்லாம் வந்தா? கே அபியாகமன்? சர்வே ரிஷய அபியாகமன், எல்லா ரிஷிகளும் வரா. சரி, ரிஷயா குத்ர அபியாகமன், எங்க வரா அப்படின்னாக்கா ரிஷயா தஸ்ய ராமஸ்ய சமீபம் அபியாகமன், ராமர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவருக்கு அருகாமையில் வரா. சரி, ரிஷயா கிமர்த்தம் அபியாகமன், எதற்காக? இல்லையா, ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் கிமர்த்தம் அப்படின்னாக்கா ரிஷயா அசுர ரக்ஷசாம் வதாய, தன்னுடைய யாகத்துக்கு இடையூறு பண்ணக்கூடிய அந்த ராட்சசால் நிறைய பேர் இருக்கா, அவளை வதம் வரணும். அந்த வதத்தை செய்யும்படியா ராமனிடத்துல பிரார்த்திக்கணும். அப்பா இவர் தான் சரியான ஆள்பா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கெல்லாம் தோணி இருக்கு. இவர் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டார், இவரை நம்ம அவளிடத்துல நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு அபிமானம் ஏற்பட்டிருக்கு இவர் இடத்துல. அதனால ராவண தேடி வர வந்து வதம் பிரார்த்தயித்தும், தன்னுடைய யாகத்தை தடுக்கக்கூடிய அந்த ராட்சசால வதம் பண்ணும்படி பிரார்த்திக்கிறதுக்காக ராமனுக்கு அருகாமையில் அபியாகமன். அதுதான் ஸ்லோகம். ஆகாங்ஷா அபியாகமன். கே அபியாகமன்? சர்வே ரிஷயா அபியாகமன். ரிஷயா குத்ர அபியாகமன்? ரிஷயா தஸ்ய ராமஸ்ய சமீபம் அபியாகமன். ரிஷயா கிமர்த்தம் அபியாகமன்? ரிஷயா அசுர ரக்ஷசாம் வதாய நம வதம் பிரார்த்தயித்தும் அபியாகமன். சரி, இது என்ன ஆறுது அப்படின்னாக்கா பிரதிசுஸ்ராவ ஒத்துண்டார். அவளுடைய கோரிக்கையை சொல்லிட்டா, அதை ஒத்துக்கணும் இல்லையா? அதை அவ சொன்னதை கேட்டு அப்படியே ஏத்துட்டார். பிரதிசுஸ்ராவ என்ன சொல்ற பாருங்க. கஹா பிரதிசுஸ்ராவ? ராமஹா சஹா, சஹன ராமஹா பிரதிசுஸ்ராவ சஹா கேஷாம் பிரதிசுஸ்ராவ, யார் சொன்னதெல்லாம் கேட்டுட்டானாக்கா தேஷாம், அவ என்ன விஷயங்களை பிரார்த்திச்சாலோ அத கேட்டுண்டார். சஹா கிம் பிரதிசுஸ்ராவ, என்ன சொன்னாவ? சஹா ராட்சசானாம் வதம், தனக்கு இடையூறு பண்ணக்கூடிய, அதாவது தனக்குனா தான் செய்யக்கூடிய யாகத்திற்கு இடையூறு பண்ணக்கூடிய அந்த ராட்சசால வதம் பண்ணணும்ன்ற விஷயத்தை அவ சொல்றா. அதான அவளுடைய ஆப்ளிகேஷன்ஸ். அந்த ஆப்ளிகேஷனை ஏத்துக்கிறார் யாரு? ராமர்.
அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுடைய ஆகாங்ஷா அப்படிங்கிற ரீதியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அடுத்து என்னது? அன்பயா அண்டு பிரதிபதார்த்தா. அன்பயா வனச்சரைஹி சக வனச்சரைஹி சக வனே வசதः தஸ்ய ராமஸ்ய நாம சமீபம் சர்வே ரிஷயः அசுர ராட்சசாம் என்ன பண்றா வதாய அபியாகமன் சஹ தேஷாம் ரிஷீணாம் ராட்சசானாம் வதம் பிரதிசுஸ்ராவ. அவ என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிற. பதார்த்தா பிரதிபதார்த்தா, பதார்த்தா நாம பிரதிபதார்த்தா. ததா ததனா தஸ்மின் சமயே, எப்ப அவர் அந்த தண்டகாரணத்துக்கு வந்தாரோ அந்த சமயத்துல அவர் என்ன பண்ணிட்டு வனச்சரைஹி சக நம கிராதைஹி சக வேடர்களுடன் என்ன பண்றார்? வனே அரண்யே வசதா நிவசதா. அப்படி வசிக்கக்கூடிய தஸ்ய ராமஸ்ய அந்த ராமருடைய இடத்துக்கு சர்வே சமஸ்தாக, சர்வேனா எல்லா, சமஸ்தாக சர்வே சமஸ்தாக அர்த்தம். ரிஷய முனைய அசுர ரக்ஷசாம் நாம தானவ ரக்ஷசாம் அந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்றா இருக்கா இல்லையா, அவளை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவளை நிறைய தொந்தரவு இருக்கு. அதனால வதாய நம அவளை சம்ஹாராய அபியாகமன் அந்த விஷயத்தை அவரிடத்துல சொல்வதற்காக அபியாகமன் நம சமாகதவந்தா சஹ ராமஹ தேஷாம் நம ரிஷீனாம் ராட்சசானாம் தானவானாம் வதம் இல்லையா, அந்த கெட்டவாளுடைய வதத்தை பிரதிசுஸ்ராவ என்ன பண்ணார்? அங்கீச்சகார கேட்டுக்கொண்டார் இல்லையா. கேத்துன்றதுக்கு அவளுக்கு என்ன பண்ணார்? ஒத்துக்கும் ஒத்துட்டார். கவலைப்படாதீங்கோ, நான் கண்டிப்பா என்ன பண்றேன், அவளை வதம் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் அவெல்லாம் போய் சொல்றா. அதுக்கு என்ன பண்றாரு? இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவ சொல்றதெல்லாம் கேட்டு அந்த விஷயத்தை நான் கண்டிப்பா பண்றேன் அப்படிங்கிறதாக என்ன பண்ணிட்டார்? பிரதிசுஸ்ராவ நாம அங்கீச்சகார என்ன கேட்டுட்டாரோ அதை அக்செப்ட் பண்ணிட்டார், ஒத்துண்டார். நான் வந்து கண்டிப்பா அவளை வதம் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்கோ அப்படிங்கிற ஒரு தைரியத்தை ராமர் அவளிடத்துல சொல்லி அனுப்புறார். இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தமானது இருக்கு. என்ன பாவார்த்தம் பாருங்கோ. வனவாசிபிஹி சக அரண்யே நிவசதா ராகவஸ்ய சவிதே ராட்சசைஹி பீடிதாக அந்த ராட்சசர்களால் பீடிக்கப்பட்ட சர்வே ரிஷயா ராட்சசானாம் சம்ஹாரார்த்தம் ராட்சசானாம் சம்ஹாரார்த்தம் பிரார்த்தனாயை ஆகதவந்தா. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ராவணத்தில் சொல்றதுக்காக அவள வந்தா. அவ சொன்னதெல்லாம் கேட்டு ஒத்துக்கொண்டார். ராமோபி தேஷாம் ராட்சசானாம் வதம் கர்த்தும் ரிஷீனாம் பிரார்த்தனாம் ஸ்வீச்சகார. ஸ்வீச்சகார நாம அங்கீச்சகார இத்தியர்த்தா, அக்செப்டட் இல்லையா. அப்படிங்கிறது தான் இந்த 43 பாதி மற்றும் 44 இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்தது. அடுத்து இப்ப தொடர்ந்து பார்க்க போது நம்ம ஸ்லோகம் நம்பர் 45. என்ன ஸ்லோகம்? பிரதிஜ்ஞாதஸ்சராமேன வதஸ் சம்யதி ராட்சசாம் ரிஷீணாமக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம். பிரதிஜ்ஞாதஸ்சராமேன வதஸ் சம்யதி ராட்சசாம் ரிஷீணாமக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம். பிரதிஜ்ஞாதः ச ராமேன வதः சம்யதி ரக்ஷசாம் ரிஷீனாம் அக்னிகல்பானாம் தண்டகாரண்ய வாசினாம் தி பதச்சேதா. இப்போ என்ன பண்ணாருன்னா பிரதிஜ்ஞை பண்ணிட்டார். அவ எல்லாரையும் நான் யுத்தத்துல எல்லா ராட்சசாலையும் நான் என்ன பண்றேன்? வதம் பண்றேன் அப்படிங்கிறத அவளுக்கு அக்செப்ட் பண்ணதோட இல்லாம அவளுக்கு நான் அவளிடத்துல அந்த விஷயத்தை நான் பண்றேன்னு ஒப்புக்கொண்டதோட இல்லாம பிரதிஜ்ஞை பண்ணிக்கிறார். பிரதிஜ்ஞை நாம சங்கல்பம் இல்லையா, சங்கல்பம் பண்ணிக்கிறார். பிரதிஜ்ஞா அதஸ்சராமேன வத எங்க சம்யதி ரக்ஷசாம் ரிஷீணாம் அக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அவளுக்கு என்ன விஷயத்தை அவளிடத்துல இருந்து ஒத்துண்டாரோ அந்த விஷயத்தை நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிறதாக என்ன பண்ணார் அப்படின்னாக்கா பிரதிஜ்ஞை பண்ணிட்டார். பாருங்க, பிரதிஜ்ஞாதா கேன பிரதிஜ்ஞாதः? ராமேண பிரதிஜ்ஞாதः. கஹ பிரதிஜ்ஞாதः? வதः. எதை ஒப்புக்கொண்டார்? வதः, வதம் செய்யும்.
கேஷாம் வதஹா யாருடையது, ரக்ஷசாம் அந்த ராட்சசாருடைய வதஹா பிரதிஜாதா. குத்ர குத்ரனா சம்யதி, சம்யதினா யுத்தே இத்யர்த்தः, யுத்த களத்துல. கேஷாம் சந்நிதௌ பிரதிஜாதா அப்படின்னாக்கா ரிஷீணாம் சந்நிதௌ, கீதிருஷாம் கீதிருஷானாம் ரிஷீணாம் சந்நிதௌ பிரதிஜாதா அக்னிகல்பானாம் ரிஷீணாம் சந்நிதௌ. அவள யாரு யாகம் பண்ணக்கூடியவா, எப்பவுமே யாகத்தை பண்ணி தபஸ வச்சுட்டே இருக்கக்கூடியவா இல்லையா, அக்னியுடன் கூடியவா எப்பவுமே. அப்பேற்பட்டவாளுக்கு முன்பாக என்ன பண்றார், அந்த யுத்தத்தில் அவளை கண்டிப்பா நான் வதம் செய்வேன் அப்படிங்கிறத பிரதிஜை பண்ணிக்கிறார். புனகா கீதிருஷானாம் ரிஷீனாம் தண்டகாரண்யவாசினாம் ரிஷீனா, அவெல்லாம் யாருனாக்கா தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய அந்த வனே வசிக்கக்கூடிய ரிஷிகள். அன்வயா ராமேணச்ச அக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம் ரிஷீனாம் சந்நிதௌ சம்யதி, சம்யதினா யுத்தே ராட்சசாம் வதஹா பிரதிஜாதா. இப்படி ஒரு சங்கல்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா. அப்படிங்கிறதாக என்னது ஆகாங்ஷா அண்ட் அன்வயா. இப்போ பிரதிஜா பிரதிபதார்த்தா ராமேன நம தசரத புத்திரேன ச சன அண்ட் ஆல்சோ அக்னிகல்பானாம் நம்ம அக்னி துல்லியானாம், ஏன்னா அக்னிக்கு நிகரானவர் அவெல்லாம். தண்டகாரன் எங்க இருக்கக்கூடியவர் அவர், அவெல்லாம் தண்டகவனே நிவசதாம், அந்த தண்டகாரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்ல வசிக்கக்கூடிய அவலா காட்டு ரிஷினாம் அப்படிப்பட்ட முனீனாம் சம்யதி, சம்யதி அந்த யுத்தே ரக்ஷசாம் ரக்ஷசானாம் வதஹ நம சம்ஹாரஹ அப்படிங்கிறது பிரதிஜாதா பிரதிஸ்ருதா இல்லையா. பாருங்க பாவார்த்தா தண்டகாரண்யவாசினாம் அக்னிதுல்யானாம் ரிஷி, இந்த அக்னிதுல்யானா தண்டகாரண்யவாசினா வந்து ரிஷிகளுடைய விசேஷனம். தண்டகாரண்யவாசினாம் அக்னிதுல்யானாம் ரிஷீனாம் புரஸ்தாத்து ராமேன யுத்தே ராட்சசானாம் வதஹா பிரதிஜாதா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்தது. இது 45. இதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 46வது ஸ்லோகம் என்ன பாருங்க. தேன தத்ரைவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பணகா ராட்சசி காமரூபிணி. இங்கதான் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ராமர் அவரிடத்துல வந்து ரிஷிகள்லாம் பிரார்த்திக்கிறார், அவளுக்கு நிறைய இடையூறுகள் இருக்கு, அதெல்லாம் போக்கி கொடுக்கிறார். அவளோட யுத்தம் பண்ணி அந்த ராட்சசாலாம் வதம் பண்ணி அவளுடைய அக்னி காரியம்னு சொல்லக்கூடிய யாக யஜ்ஞங்கள் நடக்கிறதுக்கு நல்லபடியா முடிச்சு கொடுக்கிறார். இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இங்கதான் பாருங்க முக்கியமான கட்டம். ஏன்னா நம்ம ஒரு சம்க்ஷேப ராமாயணத்துல 100 ஸ்லோகம் அப்படின்னா 50வது ஸ்லோகம் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா முக்கியமான இடமே இங்கதான் வருது. சூர்பணகா என்ற பெயரை உடைய ஒரு ராட்சசி. அவ யாரு நமக்கு தெரியும், ராவனுடைய தங்கை. அவ இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. எந்த இடத்துல ராமர் இருக்காரோ அந்த இடத்துல அவளும் இருந்துட்டு இருக்கா. அவ எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்கா ஜனஸ்தான நிவாசினி, அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவள். அவ என்ன பண்றா, தேன தத்ரைவ வசதா விரூபிதா சூர்பணகா ராட்சசி காமரூபிணி. அவ ஒரு ராட்சசி. அவ என்ன பண்றா, இப்போ ராமரை பாக்குறா, அவளுக்கு ஒரு மோகமானது ஏற்படுறது ராமர் மேல. எப்படியாச்சும் ராமரை தனக்கு மணாளனா ஆக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமானது அவளுக்கு தோன்றுது. ஏன்னா ராமர் அழகு இல்லையா, யாருக்குதான் ராமனை பிடிக்காது. அப்படி இருப்பா ராஜானு பாகுவா. அப்பேற்பட்ட ராமரை பார்க்கறா, சலக்ஷணத்துடன் கூடிய ராமரை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஆசையானது ஏற்படுறது, ராமரை விவாகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. போய் அப்ரோச் பண்றா. ராமர் மறுத்துடுற, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து, இருக்கா பார் இவதான் என் மனைவி சீதை அப்படிங்கிற. அங்க ஒருத்தர் இருக்கான் பார் லக்ஷ்மணன், அவனை போய் அப்ரோச் பண்ணுங்கிற இல்லையா. அவ பூரா நேர லக்ஷ்மணத்தையும் போய் கேட்கிறா, அவரும் மறுத்துடுற. திரும்ப நேர ராமர்கிட்டே வரா, சீதையை பார்க்கறா. சீதை அப்படி ஒரு அழகா இருக்கா, இப்படிப்பட்ட அழகா அவ பார்த்ததே கிடையாது. ஏன்னா இவதான் ராட்சசியாச்சே. சீதையை பார்க்கறா, என்ன பண்றதுன்னு தெரியல, மறுபடியும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கா. அப்போ
லக்ஷ்மணனால அவளது காதும் மூக்கும் வெட்டப்படுகிறது. விரூபிதா, சூர்பனகா விரூபிதா இல்லையா? தேன தத்ரைவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பனகா ராட்சசி காமரூபிணி. இப்படி ராமர் மேலேயும் லக்ஷ்மணன் மேலேயும் மோகம் கொண்ட அந்த சூர்பனகை எவ்வளவு சொல்லியும் கேட்கல, அவ்வளவு பிடிவாதம் இல்லையா? அப்பேற்பட்டவன் என்ன பண்றானாக்கா தன்னுடைய காதையும் மூக்கையும் வெட்டப்படுறது லக்ஷ்மணனால. அப்ப வெறும் இருப்பாளா? அடுத்து மேற்கொண்டு வரப்போறது. அவன் என்ன பண்றா? அந்த காதையும் மூக்கையும் அறுத்துன அந்த சூர்பனகா எங்க போய் சொல்றா, யார் அழைச்சிட்டு வரா, அப்படிலாம் மேற்கொண்டு வரப்போறது. ஒண்ணுன்னா அப்படியே போறது, லங்கை வரைக்கும் போறது. இங்க இப்படியான விஷயங்களால நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். தேன தத்ரைவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பனகா ராட்சசி காமரூபிணி. பதச்சேதா தேன தத்ர ஏவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பனகா ராட்சசி காமரூபிணி இது பதச்சேதா. இப்ப நம்ம பார்க்க போறது ஆகாங்ஷா. இந்த ஸ்லோகத்தினுடைய ஆகாங்ஷா என்ன? விரூபிதா, அதாவது என்ன சொல்லலாம்? விரூபிதனா வெட்டப்பட்டவள் அல்லது நிராகரிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லலாம். அவ நிராகரிக்கவும் பட்டாச்சு, அவளுடைய காதும் மூக்கும் அறுக்கவும் பட்டாச்சு. அப்படிப்பட்ட இல்லையா? கேன விரூபிதா என்னக்கா? ராமேன விரூபிதா, ஒதுக்கப்பட்டவள், தள்ளப்பட்டவள். தேன ராமேன கா விரூபிதா, தேன ராமேன ராட்சசி விரூபிதா. கா ராட்சசி விரூபிதா? சூர்பனகா என்று சொல்லக்கூடிய ராட்சசி விரூபிதா. கீதிருஷி சூர்பனகா? காமரூபிணி இல்லையா? பேராசை கொண்டது. புனகா கீதிருஷி ஜனஸ்தான நிவாசினி, எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உருவத்தை மாற்றக்கூடியவர், நானாவி ரூபதாரிணின்னு அர்த்தம். குத்திரவசதா ராமேன விரூபிதா, தத்ரைவ ராமர் எங்க இருக்காலும் அங்கேயே இருந்து வசிக்கக்கூடிய அந்த அந்த காமரூபிணியான ராட்சசி சூர்பனகா என்ன பண்ண? ராமேன விரூபிதா இல்லையா? தள்ளப்பட்டவள் அல்லது நீக்கப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், இப்படி நிறைய சொல்லணும். அன்பையா தத்ரேவ வசதா தேன ஜனஸ்தான வாசினி காமரூபிணி ராட்சசி சூர்பனகா விரூபிதா. இதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன பாருங்க. தத்ர ஏவ நம தஸ்மின் வனே ஏவ, அதே வனத்தில், வசதா நாம வாசம் குருபதா வசிக்கக்கூடிய, தேன அந்த ராமேன, ஜனஸ்தான வாசினி நம்ம தண்டகாரண்ய வாசினி, அதே அந்த ஜனஸ்தான அதே இடம், சேம் பிளேஸ், அந்த தண்டகாரன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை வசிக்கக்கூடிய காமரூபிணி நம்ம மனோனுகூல ரூபதாரிணி. சொன்ன இல்லையா? எப்பேற்பட்ட உருவத்தையும் தன் மனசுக்கு பிடிச்ச உருவத்தில் தன்னை மாத்திக்க கூடியவர் ராட்சசி. அவ யார்? நிசாச்சரி. நிஷானா இரவுன்னு, இரவுல சஞ்சரிக்கக்கூடியதுனால அதுக்கு என்ன பேரு? நிஷாச்சரின்னு பேர். அவ யாரு? ராட்சசி. சூர்பனகா நம்ம சூர்பனகா என்ற பெயரை உடைய அந்த ராட்சசி என்ன பட்டா? நான் விரூபிதா நம்ம வைரூபியம் பிராபிதா, ஒதுக்கப்பட்டவள் அல்லது வெட்டப்பட்டவள், நீக்கப்பட்டவள், இப்படி எது வேணாலும் சொல்லலாம். நிராகரிக்கப்பட்டவள். தண்டகாரண்யே பாவார்த்தா பாருங்க. தண்டகாரண்யே பஞ்சவட்டியாம் ஏவ நிவசதா, அவ இருக்கக்கூடிய அந்த பஞ்சவட்டில தேன நிவசதா. தேன ராமேன தண்டகாரண்ய வாசினி, அவ எப்பேற்பட்டவள்? நானாவித ரூபதாரிணி, பலவிதமான ரூபங்களை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவளுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட சூர்பனகா நாம ராட்சசி, சூர்பனகை என்று பெயரை உடைய அவர் என்ன பண்ண? நாசானா மூக்கு, கர்ணன்னா காது, இது சேதன பூர்வகம், வெட்டப்பட்டவள் விரூபிதா இல்லையா? மூக்குடைக்கப்பட்டவள் சொல்லலாம் இல்லையா? அவ அப்ரோச் பண்ண விஷயமும் என்ன பண்ணப்பட்டது? நிராகரிக்கப்பட்டது இல்லையா? ராமர் வேண்டாம் அப்படின்ட்டார் இல்லையா? அதனால என்ன ஆச்சு? அவளுக்கு ரொம்ப அவ தொந்தரவு பண்ணதுனால, அவ பெண் அப்படிங்கிறதுனால வெறும் மூக்கும் காது மாத்திரம் அறுத்து விட்டுட்டா. இப்படியான ஒரு விஷயமானது நடக்கிறது. இதுக்கு மேற்கொண்டு அந்த அப்பேற்பட்ட அந்த சூர்பனகா என்ன பண்றா, யார் ஆயிஷன் வரா அப்படிங்கிறதுல நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம வாசிக்கிறோம். ஸோ இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா? பாருங்க. என்னென்ன ஸ்லோகங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம் இல்லையா? இன்றைய தினம் பார்த்த ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னாக்கா பாருங்க.
वसुधस्तस्य रामस्य वने वनचरैः सह ऋषयो अभ्यागमन् सर्वे वधायासुर रक्षसां स तेषां प्रतिसुस्राव ராட்சசானாம் ததா வனே அப்படிங்கிறது 43 மற்றும் 44வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னாக்கா அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன? 45 பிரதிஜாதஸ்சராமேன வதசம்யதி ரக்ஷசாம் ரிஷீணாமக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம் அப்படிங்கிறது 45வது ஸ்லோகம். அது தொடர்ந்து நம்ம பார்த்தது ஸ்லோகம் நம்பர் 46 தேன தத்ரைவ வசதா ஜனஸ்தார நிவாசினி விரூபிதா சூர்பணகா ராட்சசி காமரூபிணி. இப்படியாக இன்றைய தினம் 44, 45 மற்றும் 46 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பதச்சேதம், ஆகாங்ஷா, அன்வயா, பிரதிபதார்த்தா அண்டு பாவார்த்தா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு நம்ம பார்த்துன்னு வந்துருக்கோம். அப்படி மெல்ல மெல்ல சொல்ல கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி அப்படிங்கிற ரீதியில முதல் ஸ்லோகம் தொடங்கினோம். 46 ஸ்லோகம் வரைக்கும் வந்தாச்சு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட பாதி சிலபஸ் கிட்ட நாம முடிக்கிறது நோக்கி போயின்னு இருக்கோம். அதனால நாம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா ஸ்லோகம் நிறைய ஆயிண்டே இருக்கு. நமக்கு ஒரு கிளாஸ் முடியும் பொழுதும் 3 ஸ்லோகாஸ் சேர்ந்துட்டே இருக்கு. நாம தான் என்ன பண்ணணும், அதை அபியாசம் பண்ணிட்டே வரணும். சரியா தாசம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಸ್ವಾಮಿ